அது எப்படி இருக்கீங்க? நல்லா தான் ப்ரோ. குளத்தூர்லயே ஒரு சூப்பரான ஸ்பாட்ல இருக்கும். உங்க ஸ்பாட் பத்தி சொல்லுங்க. என்ன ஸ்பாட்ல போறோம்? நம்ம ஷாப் பாத்தீங்கன்னா அக்வா வண்டர்லேண்ட். ஓகே. ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா லைவ் பிளான்ட்ஸ் பண்றோம் பாத்தீங்கன்னா. ஸ்கேப்பிங் பண்ணி கொடுப்போம் பாத்தீங்கன்னா. லைவ் ஃபிஷ் சம்பந்தமான அக்சஸரீஸ் எல்லாமே அதுக்கு உண்டான ஃபிஷஸ் எல்லாம் கிட்ட இருக்கு. மெயின்லி பாத்தீங்கன்னா இந்த லைவ் பிளான்ட், லைவ் ஸ்கேப்பிங். அது பேசுறது அக்வா ஸ்கேப்பிங்கா? அக்வா ஸ்கேப்பிங் ஆமா. ஓகே. அக்வா ஸ்கேப்பிங்ல எல்லாமே வச்சிருக்கோம். பார்த்தா தெரியுது. நான் ஒரு ரிசப்ஷன்லயே பார்த்தேன். ஓகே. இது ஒரு செட்டப் வச்சிருக்கீங்க, இது செட்டப் வச்சிருக்கீங்க, ரெண்டு மூணு வச்சிருக்கீங்க. ஆமா. கஸ்டமருக்கு பண்ணியே கொடுக்கலாம் போயிட்டு. உங்களுக்கு என்ன நீட் இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி நான் பண்ணி தரேன். எல்லா செட்டப் பண்ணி கொடுத்துருக்கீங்க. கஸ்டமர் கேக்குறாங்க. ஆமா. சோ வீடியோக்கு போறதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கேப்பிங் பத்தி எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? இல்ல என்ன மாதிரி செட்டப்ஸ் இதெல்லாம்? டெரரியம் பிளான்ட் ப்ரோ எல்லாமே. அது பலடாரியம் பாத்தீங்கன்னா புகை வருது ப்ரோ. அது மிஸ்ட் மேக்கரா? சோ புகை இல்ல, இது தண்ணி தான். ஆமா. அது தண்ணி எடுத்து கொடுத்த மாதிரி பாத்தீங்க. செமையா இருக்கு ப்ரோ. இது ஒரு செட்டப். இது என்ன சொல்லுவாங்க? இது டெரரியம் பிளான்ட். டெரரியம் செட்டப். அதுக்கு உண்டான மாஸ், அதுக்கேத்த பிளான்ட்ஸ் போயிட்டு. இல்ல என்னெல்லாம் வச்சிருக்கீங்க செட்டப்காக? இது மாஸ் இருக்கு பாத்தீங்கன்னா, அனுபியாஸ் இருக்கு டைப். ஓகே. மாஸ் ரெடிஸ் இருக்கு எல்லாம். இதுனா பீவா மேக்ஸ் ஃபேமிலியா வரும் பாத்தீங்க. எல்லாமே லைவ் பிளான்ட்ஸ். இது ஆர்ட்டிஃபிஷியல். எல்லாமே லைவ் தான் எல்லாம். எதுமே ஆர்ட்டிஃபிஷியல் கிடையாது. ஆர்ட்டிஃபிஷியல் இல்ல. இது பொம்மை மட்டும் ஆர்ட்டிஃபிஷியல். ஆமா. மத்தபடி எல்லாமே லைவ் பிளான்ட்ஸ். இது பண்ணலாம். நம்ம ஸ்கேப்பிங் ஏத்த மாதிரி மாத்தி பண்ணிக்கலாம் பாத்தீங்க. இது சைஸ் இது பாத்தீங்கன்னா 1.5. ஆமா. அந்த பட்ஜெட் ஏத்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். என்ன மாதிரி ரேஞ்சில வரும்? பட்ஜெட்னா ஸ்டார்டிங் ரேஞ்ச் என்ன மாதிரி இருக்கும்? பேசிக் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10k ல ஸ்டார்ட் பண்ணலாம் பாத்தீங்கன்னா. கஸ்டமருக்கு ஏத்த மாதிரி 10k ல இருந்து அவங்க என்ன அட்வான்ஸா பண்றாங்களோ ஏத்த மாதிரி பண்ணிக்கலாம். இத பத்தி 50k க்கும் பண்ணலாம். இது एक्चुअली இப்ப பாக்குறீங்க இந்த செட்டப் பண்ணி வச்சிட்டாங்க. மெயின்டனன்ஸ் அந்த மாதிரி இருக்கும். அதுக்கு மெயின்டனன்ஸ் ரொம்ப ஈஸி தான் போகுது. ட்ரிமிங் பண்ற மாதிரி இருக்கு. பிளான்ட் ட்ரிமிங் ஸ்ப்ரே பண்ற மாதிரி இருக்கு. கொஞ்சம் டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணனும். இதுக்கு டெம்பரேச்சர். ஆமா. டெம்பரேச்சர் கொஞ்சம் நீட் தரணும். ஏனா மாசஸ் இருக்கு எல்லாமே. இந்த மாசஸ் எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர் கொஞ்சம். ஓகே. ஃபிஷஸ் விட்டுருக்கீங்க. ஃபிஷஸ் நம்ம ஐடியா தான் ப்ரோ. நம்ம என்ன பிடிக்குதோ நம்ம பார்த்து போட்டுறலாம். ஃபிஷஸ்மே நம்ம எந்த ஃபிஷ் விட முடியுமா? இல்ல இதுக்கு தனியா ஃபிஷஸ் இருக்கா? இல்ல இது பெரும்பாலும் போட்டுக்கலாம். நான் பேசிக் ஃபிஷ் போட்டுக்கலாம். பட் நார்மலா தண்ணி நார்மல் டேங்க் வளர்றதுக்கும் அந்த பலடியம் வாட்டர்ல வளர்றது ஃபிஷ் கொஞ்சம் ஹெல்த்தியா இருக்கும்ல. ஆமா. கொஞ்சம் அழகா இருக்கும். நேச்சுரலா இருக்குனால. ஃபிஷ் வந்து இது என்ன செட்டப் சொன்னீங்க? டெரரியம் செட்டப் சூப்பரா இருக்கு. அடுத்த செட்டப் ப்ரோ. இது பாத்தீங்கன்னா ஃபுல் டச் செட்டப். இது ஹைடெக் பிளான்ட் ஃபுல்லாவே. என்ன பிளான்ட்? ஹைடெக் பிளான்ட் டேங்க்லயே வித் CO2 சில்லர்னா வச்சு பண்றது பாத்தீங்கன்னா. அது கொஞ்சம் மெயின்டைன் பண்ற மாதிரி இருக்கும். நம்ம இத நம்ம ஷாப்ன்றதுனால ஃபுல் டிஸ்ப்ளே பண்ணிருக்கோம் எல்லாமே. நம்ம ஆக்சுவலா ஆர்ட்டிஃபிஷியல் மாதிரி தெரியுது. பட் எதுமே ஆர்ட்டிஃபிஷியல் கிடையாது. இல்ல எல்லாமே லைவ் பிளான்ட்ஸ். லைவ் தான். என்ன மாதிரி பிளான்ட்ஸ் இருக்கு உள்ள? இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரிப்டோகிரீன்ல வெரைட்டிஸ் இருக்கு பாத்தீங்கன்னா. இல்ல கலா டைப்ல இருக்கு உங்களுக்கு. பிளஸ் பாத்தீங்கன்னா லுட்விகா டைப் இருக்கு. அது எல்லாமே ஹைடெக். கொஞ்சம் ஹைடெக். இது பேசிக் பிளான்ட்டும் இருக்கு. நம்ம ஷாப்ன்றதுனால கொஞ்சம் ஃபுல்லா ஹைடெக்கா பண்ணிருக்கோம். ஃபுல்லாவே ரொம்ப சூப்பரா. உள்ள வந்தனே ஒரு இம்ப்ரஷன் கொடுக்குது. இல்ல ஆபீஸ் வெளிய வச்சா இன்னும் சூப்பரா இருக்கும். நல்லாவே பண்ணலாம். நம்ம இதுல ஆபீஸ் ரிசப்ஷன்ல வச்சேனா ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் சூப்பரா இருக்கும். உள்ள வரவங்க கிளையண்ட்ஸ்க்குலாம் செமையான செட்டப் ப்ரோ. இது என்ன சைஸ்? இது பாத்தீங்கன்னா 3 feet 1.5 feet. அச்சா செட்டப் இருக்குல. இது ஃபுல்லா ஒரு செட்டப்பா இல்ல தந்தனே செட் பண்ணிக்கலாம்? டேங்க் இல்ல கஸ்டமர் கிட்ட நம்ம டேங்க் இருக்கும். அவங்க கிட்ட டேப்லெட் வச்சிருப்பாங்க அவங்க. ஓகே. நம்ம அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம டிஸ்ப்ளே கொட்டேஷன் கொடுப்போம். நம்ம அது ஓகே. இல்ல ஃபுல் செட்டா வேணும் அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம தரலாம். நம்ம இது வந்து ஃபுல் செட்டா வருதுன்னு கேக்குறீங்க? இல்ல தனி தனியா தான் வருது எல்லாமே. அதுக்கு ஏத்த தனி தனியா பண்ணிக்கலாம். நம்ம டேங்க் தனியா வரும், கேபினட் தனியா வரும். லைவ் பிளான்ட் பாத்தீங்கன்னா சிலிண்டர் CO2 சிலிண்டர் வந்துரும் உங்களுக்கு. லைட் சாயில் அதுக்கு உண்டான பவர் பேஸ் எல்லாமே வந்துரும். அஸ்வன் இந்த லைவ் பிளான்ட்க்கு இப்ப சிலிண்டர் காமிச்சீங்களா? அது சொல்றேன். இது என்ன கிட்ட நீட் இதெல்லாம்? இது பாத்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு சிலிண்டர் மூலமா வரும். ஓகே. இது எதுக்காக? அது CO2 பிளான்ட் எடுத்துக்கும் பாத்தீங்கன்னா. நம்ம எப்படி ஆக்சிஜன் தேவைப்படுதோ பிளான்ட்க்கு CO2 கார்பன் டை ஆக்சைடு தேவைப்படும். இது வந்து பாத்தீங்கன்னா உள்ள CO2 இன் பண்ணுவோம். ஓகே ஓகே. இது இந்த லைனா அந்த பபிள்ஸ் வருது பாருங்க. அதெல்லாம் அங்க இருக்கா? ஓகே ஓகே ஓகே. டிபிட்டியா தெரியுது. ஆமா CO2 பபிள்ஸ் தான் ஃபுல்லாவே இருக்கு. பிளான்ட்ஸ்க்கு CO2 செட் பண்ணுவோம். ஃபில்ட்ரேஷன்லாம் இந்த மாதிரி ப்ரோ? ஃபில்ட்ரேஷன் கனெக்டர் ஃபில்ட்ரேஷன் வந்துரும் ப்ரோ. இது மாதிரி கனெக்டர் ஃபில்ட்ரேஷன். ஆமா. ஓகே. இது பாத்தீங்கன்னா நம்ம மந்த்லி ஒன்ஸ் இது வாட்டர் சேஞ்ச் பண்ணா போதும். நம்ம நிறைய பெருசா தேவைப்படாது. தண்ணி மட்டும் கொஞ்சம் இறக்கி ஏத்திக்கினா போதும். மத்தபடி உங்களுக்கு கிளாரிட்டி நல்லாவே இருக்கும். உங்களுக்கு கனெக்டர் பொறுத்த வரைக்கும் மெயின்டனன்ஸ் கம்மி தான் ப்ரோ. மெயின்டனன்ஸ் கம்மி. ஆமா. நிறைய பேர் வந்து பெரிய விஷயம் பாக்குறாங்க. இல்ல நம்ம க்ளீன் பண்ணலாம் பிரச்சனை கிடையாது. இது நம்ம லைவ் பிளான்ட்னு வச்சதுனால பாத்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் டாப் அப் பண்றது நல்லது. நம்ம எடுத்துட்டு கொஞ்சம் மோஸ்ட்லி வேப்பர் ஆடல தண்ணி. ஆமா. இந்த வெயிலுக்கு ஃபேன் வர போது பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர்க்காக கூலிங் ஃபேன் போடுவோம். நம்ம கூலிங் ஃபேன் அது ஹீட்டிங் இல்லையா? அதனால தான் தண்ணி கொஞ்சம் இதுவாகும். ஓகே ஓகே. தண்ணி வேப்பர் ஆகும். அதுக்கு தண்ணி ரீஃபில் மட்டும் பண்ணிக்கலாம். ரீஃபில் நம்ம கொஞ்சம் பண்ணிக்கலாம். ஒரு க்ளீனான ஸ்ட்ராங் செட்டப் ப்ரோ. ஓகே. அடுத்து ப்ரோ இது பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா உகுவாமி செட்டப் ஃபுல்லா பாத்தீங்கன்னா செமையா இருக்கு. இது பாக்குறதுக்கு இல்ல ஒரு கார்டன் லுக் வந்துரும். என்ன நேம் சொல்லுவாங்க இந்த செட்டப்? உகுவாமி ப்ரோ. இது एक्चुअली இது ரிவர்ல இருக்க மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு. ரியலி வொர்த் இட். செம ஃபுல் ஃபுல் பாத்தீங்கன்னா கார்பன் பேண்ட்ஸ் தான் வச்சிருக்கோம். நம்ம இதுல கேரிங் கொஞ்சம் ஈஸி. இது டெம்பரேச்சர் மட்டும் மெயின்டைன் பண்ணா போதும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துட்டாங்க பாத்தீங்கன்னா ட்ரிமிங் பண்ற மாதிரி. ஓகே. வீக்லி ஒன்ஸ் ட்ரிம் பண்ற மாதிரி இருக்கும். அது இது பெரும்பாலும் அந்த அளவுக்கு கொஞ்சம் பண்ற வேலை இல்ல. இது கொஞ்சம் ஏன்னா க்ரோத் ஸ்லோவா தான் வளருவாங்க பாத்தீங்கன்னா. ஓகே. டேங்க் மட்டும் நம்ம கேர் பண்ணிட்டா போதும். இது அந்த அளவுக்கு CO2 தேவைப்படாது. பட் டெம்பரேச்சர் கொஞ்சம் மெயின்டைன் 28 குள்ள மெயின்டைன் பண்ணனும். கீழ பெட்டிங்கும் நேச்சுரல் தான். ஆமா நேச்சுரல் தான். ஃபுல் மாண்டி கார்ல வச்சிருக்கோம். இது பெட்டிங் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. நார்மலா பிளான்ட் டாக் செட்டப்னா பெட்டிங் எந்த மாதிரி செட் பண்ணுவீங்க? இல்ல CO2 வச்சோம்னா அதுக்கு ஏத்த மாதிரி பிளான்ட் கொடுக்கலாம். நம்ம இதுல இது CO2 பிளான்ட் தான் இது. ஓகே. பிளஸ் டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்றதுனால பாத்தீங்கன்னா மாண்டி கார்ல இது. உன்ன ஈஸி பிளான்ட் போய் டனலஸ்னா இருக்கு. அது கொஞ்சம் கிராஸ் டைப்ல வரும். அது பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு CO2 தேவையில்ல. நாம ரிவர்ஸ் ஸ்டாண்ட்லயே வரும். இது பாத்தீங்கன்னா ப்ராப்பரா சாயில் போட்டுட்டு அதுக்கு உண்டான ஃபெர்டிலைசர்னா கொடுத்தோம்னா ஈஸியா இருக்கும். அதாவது சாயில் நீங்க இதான் கேக்குறேன். ஸ்டோனா இல்ல நம்ம
சாயில் பாத்தீங்கன்னா ஏடிஎஸ் ஆயில் போட்டிருக்காங்க, பவர் ஸ்டாண்ட் பிளஸ் ஏடிஎஸ் ஆயில் இது சூப்பர் ஃபோர்னா போட்டு நம்ம அந்த குண்டான பிளான்ட் வச்சுக்கலாம் நம்ம. ஏன்னா சாயில் கொஞ்சம் நம்ம கைட்டா போடுறது நல்லது பாத்தீங்கன்னா, கொஞ்சம் பேசிக்கா போடாம கொஞ்சம் காஸ்ட்லியா போடுறது நல்லது. அது நிறைய வெரைட்டிஸ் இருக்குல்ல சாயில்ல. ஆமா ஆமா ஆமா, பேசிக்கல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. என்ன வெரைட்டினா இது ஏடிஎஸ் ஆயில் போட்டுருக்காங்க. இந்த இது பாத்தீங்கன்னா அதான் யுகோவாமி ப்ரோ. சூப்பரா இருக்கு ப்ரோ. பெட்ரூம்ல வச்சா செமையா இருக்கு, ரொம்ப ரிலாக்ஸிங்கா இருக்கு எல்லாம் பாக்குறப்ப. ஆமா, மைண்ட் நாம டிஸ்ட்ராக்ட் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி செட்டப்லாம் இருக்கிறப்போ ரியலிஸ்டிக் அது நேச்சுரல் லுக் எல்லாமே கொஞ்சம் அப்டேட்டா தான் இருக்கு. எல்லாம் சூப்பர் செமையா பண்ணிருக்கீங்க லாஸ்ட். இது ப்ரோ இது பாத்தீங்கன்னா ஸ்கேப்பிங் வெறும் ஸ்கேப்பிங் மட்டும் தான் பண்ணிருக்காங்க. இது முடியல இல்ல அவ்வளவுதான். இது பிளான்ட் எதுவும் ஆட் பண்ணல இல்ல. ஓகே, வெறும் ஸ்கேப்பிங் மட்டும் பண்ணிட்டு ஒரு இது மாதிரி அதுல ரூட் ஆட் பண்ணிக்கிறாங்க, ராக் பிளஸ் ரூட் ஆட் பண்ணிக்கிறாங்க. இல்ல நார்மல் ரிவர்ஸ் ஹேண்ட் தான் போட்டுருக்கேன். ஓகே ஓகே. அதுல பாத்தீங்கன்னா வெல் டெயில் ஜீப்ரா ஏஞ்சல் போட்டுருக்கேன், பிளஸ் ஜியோபேகஸ் எக்கிலி போட்டுருக்கேன். பாத்தீங்கன்னா சிம்பிளி சூப்பரா நல்லா இருக்கும் உங்களுக்கு. இது பாத்தீங்கன்னா பிளான்ட் இல்லாம ஒரு ஸ்கேப்பிங் இது, பட் ஆனா இது நல்லா பிளான்ட் இல்லாம ஒரு ஸ்கேப்பிங், நல்ல ஸ்கேப்பிங் இது. ஒரு நேச்சுரல் லுக் வரும் பாத்தீங்கன்னா, ஃபாரஸ்ட் லுக் இருக்கும் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல். இந்த ஃபால்ஸ்ல எல்லாம் மீட் மாதிரி அந்த செட்டப். சூப்பர் ப்ரோ. இது என்ன ட்ரிப்ட் ரூட் அண்ட் இதெல்லாம்? ட்ரிப்ட் ரூட் பிரதர் பாத்தீங்கன்னா, ரூட் கீழ ரெபல்ஸ் வச்சிருக்காங்க. இது நார்மல் ரிவர்ஸ் ஹேண்ட் தான். செமையா இருக்கு ப்ரோ. லைட்டிங்ல இந்த மாதிரி ப்ரோ. இப்போ நீங்க சாயில் சொன்னீங்க, அந்த CO2 க்ளீனிங் சொன்னீங்க, லைட்டிங்ல அந்த லோ லைட் பிளான்ட் இருக்கு, ஹைலைட் பிளான்ட் இருக்கு பாத்தீங்கன்னா. அது இப்போ இது பாத்தீங்கன்னா இந்த மாண்டி கார்லக்கு லோ லைட்டிங்கே போதும் இருக்கு. ஓகே. இப்போ ஹைலைட் பிளான்ட் பாத்தீங்கன்னா CO2 வச்சு ரெட் பிளான்ட் தான் வச்சோம்னா ஹைலைட்டிங் பிளான்ட் தேவைப்படும். இது நார்மல் லைட் தான். இது அந்த பிளான்ட்க்கு பேஸ் பண்ணி லைட்டிங் மாறும். பேஸ்ட் ஆன் பிளான்ட் தான் பவர்ஃபுல்லா இருக்கும். ஆமா ஆமா சூப்பர். அதான் லோ லைட்டிங் பிளான்ட் வித் CO2 பிளான்ட் தான் இருக்கு. அது நார்மல் லைட்டா போதும். ஸ்பேசிங் பொறுத்து மாறும். இன்ட்ரோடக்ஷனே செமையா கொடுத்தீங்க. ஓகேவா? இந்த பிளான்ட்ஸ்ல ஒண்ணா காமிச்சீங்களா? இதெல்லாம் ஜஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் அவங்களோட கலெக்ஷன்ஸ்ல கேட்டா ப்ரோ. சரி ப்ரோ, இதெல்லாம் ஜஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் தான். நீங்க ஆமா ஆமா இப்போ நிறைய விஷயம் பண்ணிருக்கீங்க. கஸ்டமர் வீட்லயே பண்ணி கொடுத்தலாம். போய்ட்டு கஸ்டமர் என்ன நீடோ அதுக்கு பண்ணி கொடுத்தாரு. சோ பிளான்ட் செட்டப்ஸ் பார்த்தோம். அது தாண்டி இந்த ஃபிஷஸ்ல இந்த மாதிரி காமிச்சீங்களா? இல்ல இருக்கு. இப்போ இது பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா நம்ம ஷாப்ல பாத்தீங்கன்னா பிளான்ட் சம்பந்தமான ஃபிஷஸ் எல்லாமே இருக்கு பாத்தீங்கன்னா. ஃபிஷஸ்லாம் வச்சிருக்கோம். இது பாத்தீங்கன்னா ஷிம்ஸ் வெரைட்டி பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இது. இல்ல ஸ்ட்ரீம்ஸ். ஆமா, பிளான்ட் ஆல்கே ஃபார்ம் ஆகுது பாத்தீங்களா? ஓகே. ஆல்கே ஃபுல்லா ரிமூவ் பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா. க்ளீன் பண்ணிடுவாங்க, சாப்பிடுவாங்க. இதுல பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வெரைட்டிஸ் இருக்கு. என்ன ஸ்ட்ரீம்ஸ் இது? கலர்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் இருக்கு, ஃபயர் ரெட் இருக்கு, கோல்டன் ஷிம்ப் இருக்கு, ப்ளூ இருக்கு, பிளாக் இருக்கு. சோ எல்லாமே ஸ்ட்ரீம்ஸ் இருக்கு ஃபுல்லாமே. ஆமா, இதெல்லாம் ஷிம்ப்ஸ் தான் பாத்தீங்கன்னா. ரெட், கோல்டன் இருக்கு, ப்ளூ இருக்கு, ப்ளூ ஸ்ட்ரீம்ஸ். ஆமா, பிளாக் இருக்கு. பிளாக்ல ஆமா, அது பேக்ரவுண்ட் பிளாக் கலர் தெரியல. அதுல பிளாக் ஸ்ட்ரீம்ஸ், பிளாக் ஷிம்ப்ஸ் இருக்கு. இது ஆரஞ்சு மேல இருக்கு. இது ஆரஞ்சு. இது இங்க இருக்கா? ஆமா, இது ஆரஞ்சு ஷிம்ப்ஸ். ஆமா, ஆரஞ்சு ஷிம்ப் இது. அதுல ரெட் வித் ஒயிட் வரும். இது ரெட் வித் ஒயிட். இது நம்ம கோய் ஃபிஷ் மாதிரி இருக்கா? ஆமா, இது செமையா இருக்கு. இது சைஸ் எவ்வளவு வளரும்? மேக்ஸிமம் 1 இன்ச் சொல்லுவாங்க ப்ரோ. இதெல்லாம் குட்டிங்களா? ஆமா, இது குட்டியும் கிடையாது, பேரண்ட் சைஸ் தான் இது. ஓகே. இன்னும் கொஞ்சம் சைஸ் ஆகுவாங்க. ஆக்சுவலா ஒரு பிளான்ட் எத்தனை பீசஸ் போடுற மாதிரி? ஒரு 2 ஃபீட் டேங்க்கு 24 நம்பர்ஸ் போடலாம். நம்ம 24 நம்பர்ஸ் போடலாம். அதுவே ஃபீட் ஆயிடுவாங்க. அவங்க டேங்க் கொஞ்சம் நீட்டா பாத்துப்பாங்க. மீன் டெத் ஆச்சுனா கூட ஃபுல்லா க்ளீன். இப்போ நார்மலா ஃபிஷ் டேங்க் வளர்னா அந்த பிளக்கோ ஃபிஷ் போடுவாங்க. பாசி திங்க சொல்லி. இப்போ பிளான்ட் ஃபிஷ்க்கு இவன் பிளக்கோ நம்ம கிட்ட இருக்கு. நம்ம நார்மல் டேங்க் இருப்பது பெருசா வளர்ந்துரும். ஆமா, இதெல்லாம் மேல் பண்ண முடியாது நம்ம. ஆமா ஆமா. பிளான்ட் டேங்க் அந்த மாதிரி பாத்தீங்கன்னா அது தனியா பிளக்கோ இருக்கு. ஓகே. சைஸ் வளராது. மேக்ஸிமம் 3 இன்ச்சஸ் வளரும். பிளான்ட் டிஸ்டர்ப் ஆகாத மாதிரி போடுறோம். அதே போல பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கேப்பிங் டிஸ்டர்ப் ஆகாம இருக்கணும்னா இந்த மாதிரி பிளான்ட் டிஸ்டர்ப் ஆகாது. ஒரு சில மீன் பாத்தீங்கன்னா மைல்டான ஃபிஷ் போடுவோம் நம்ம. அந்த மீன் ப்ராப்ளம் எல்லாம் பாத்துறோம். ஓகே ஓகே. அது கூட அந்த மாதிரி மீன் போடலாம் நம்ம. அதுல பாத்தீங்கன்னா சியாமிஸ் இருக்கு, கோல்டன் நார். என்னதெல்லாம்? இது பாத்தீங்கன்னா கோல்டன் ஆல்கேட்டர். இது கோல்டன் ஆல்கேட்டர். ஆல்கேட்டர்ஸ். ஆமா, இது பாத்தீங்கன்னா அந்த பிளக்கோ பண்ணீங்கல. ஓகே. இது ஆல்கேட்டர். நம்ம நல்லா க்ளீன் பண்ணுவாங்க அவங்க. கொஞ்சம் வளந்துரும். ஆனா இது நம்ம ஸ்கேப்பிங் ஏத்த மாதிரி மாத்தி போடலாம் நம்ம. இவங்க சக்கர் ஃபிஷ் தான். ஆமா, சக்கர் தான். ஆமா ஆமா, நல்லா க்ளீன் பண்ணுவாங்க. அது பக்கத்துல அது சியாமிஸ் ஆல்கேட்டர். இவங்க ஆல்கேட்டர்ஸ் தான். சேம் ஒரே கான்செப்ட். ரெண்டுமே ஆல்கேட்டர் தான். ரெண்டு பேருமே இவங்க ஓகே. நல்லா க்ளீன் பண்ணுவாங்க. கொஞ்சம் ஹார்டாவும் இருப்பாங்க. ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும். அது என்ன சைஸ் வளரும் சொன்னீங்க? இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் வளந்துரும் பிரதர். பாத்தீங்கன்னா நம்ம டேங்க் கொஞ்சம் ஸ்பேஸ் பொறுத்து இருக்கு. ஓகே ஓகே. கொஞ்சம் அதிகமான இடம் கொடுத்தீங்கன்னா சீக்கிரம் வளர்ந்துருவாங்க. வளர்ந்துட்டா நம்ம மீன் மாத்துற மாதிரி இருக்கும். அது ஓகே. இதுல மீன் வளராத மாதிரியும் இருக்கு. பாத்தீங்கன்னா ஓட்டோஸ் வரும். பாத்தீங்கன்னா அது ஓட்டோஸா? சொல்லுங்க ப்ரோ. இது பாத்தீங்கன்னா ஓட்டோ சிங்கிலஸ். பாத்தீங்கன்னா ஓட்டோ சிங்கிலஸ் இது நம்பர் 1 ஆல்கேட்டர்ல. இது நம்பர் 1 பாத்தீங்கன்னா மீன் வந்து ரொம்ப வளராது. அது அப்படியே 2 இன்ச்சஸ் ஸ்டாப் ஆயிடுவாங்க. இது மேக்ஸிமம் சைஸ் அவ்வளவுதான். நம்ம ரெஃபர் பண்றது எல்லாமே இந்த ஃபிஷ் தான் கொடுப்போம். பாத்தீங்கன்னா ஸ்கேப்பிங்க்கு ஒரு ஃபிட்டான ஃபிஷ் கரெக்ட்டா இருக்கும். பாத்தீங்கன்னா ஓகே. மீன் பெருசா வளர்ந்துட மாட்டாங்க. நல்லா க்ளீன் பண்ணுவாங்க. அது பெஸ்ட். அது இதெல்லாம் அது எல்லாம் எம்டி ப்ரோ. இது டெட்ராஸ் டைப் எல்லாமே. இது டெட்ராஸ் டைப் தான். பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்த்து பாத்தீங்கன்னா ஆல்கேட்டர்ஸ். அதெல்லாம் ஆல்கேட்டர்ஸ். இங்க என்ன ஆல்கேட்டர் இருக்கு பாக்குறீங்களா? இது பெஸ்ட் நோஸ். அது உள்ள இருக்காங்க பாருங்க. இவங்க எதுக்காக டெக்கரேஷன்காக இப்படி இந்த மாதிரி? இல்ல, அது ஹைட் ஆவுறதுக்காக வச்சிருக்க நம்ம. அதுல ஓகே. உள்ள ஃபுல் டேங்க் கிளீனர் தான். அவங்க இல்ல ஃபர்ஸ்ட் ஆல்கேட்டர்ஸ் பார்த்தல. இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் எதுக்கு, என்ன பர்பஸ்க்கு? இது டெட்ராஸ் டைப் எல்லாமே. நம்ம மீன் போடுவோம்ல, நியான் டெட்ராஸ் வெரைட்டி எல்லாமே. சென்டர் ஃபிஷ், ஸ்கூலிங் ஃபிஷ் அது மாதிரி. ஓகே. இது செரி பார்ப். இது நல்ல டீப் ரெட் வருவாங்க பாத்தீங்கன்னா. இது ஃபுல்லாவே செரி பாக்ஸ். செரி பாக்ஸ் இருக்கு. ஆமா, இல்ல ஓகே. இப்போ இதை விட நம்ம டேங்க்ல போட்டு நம்ம நேச்சுரல் லுக்ல போட்டோம்னா இன்னும் டீப் ரெட் உள்ள பாத்துக்கலாம். ஆமா, அந்த ஸ்கேப்பில் நம்ம இத போட்டோம்னா இன்னும் டீப் ரெட்டே வரும் பாத்தீங்கன்னா. ஓகே ஓகே. அது பக்கத்துல ஒயிட் பின் டெட்ரா. அது ஒயிட் பின். ஆமா, இதுவும் டெட்ரா ரைட் தான். இது பின்ஸ் பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஹை பின்ல வரும். அது
ஓகே. பாடி ஃபுல் ரெட் வரும், ஃபின் மட்டும் ஐ ஃபின்ல வரும், அது ஒயிட்ல வரும் ப்ரோ. இவங்க அவங்க மினோஸ் ப்ரோ, மவுண்டன் மினோ. மவுண்டன் மீனோ. மினோ 2 டைப்ஸ் இருக்கு அதுல. ஓகே. பிரவுன் இருக்கு, ஆல்பினோ இருக்கு. இது எல்லாமே நம்ம நார்மலா ஓபன் டேங்க்ல கலர்ஸ் கம்மியா தான் தெரியும் பாத்தீங்கன்னா அது. ஓகே. லைக் நம்ம நேச்சுரல்ல மாத்தும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் ரெட் கொடுக்கும் உங்களுக்கு. அது ஒரு நேச்சுரலான கலர் என்னவோ நம்ம ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. பிரைஸ் சொல்லலாமா? சொல்லுங்க ப்ரோ. இல்ல என்ன பிரைஸ் வரும் ப்ரோ? எல்லாமே இருக்கு ப்ரோ. இதெல்லாம் உங்களுக்கு 80 ரூபீஸ் வரும் பேர் பாத்தீங்கன்னா. ஃபுல் அண்ட் ஃபுல் மேல்லயே தரலாம் நம்ம அதுல. ஓகே. ஒயிட் ஃபின் டேட்டர்னா 70 ரூபீஸ் வரும் உங்களுக்கு. ஓகே. மினோஸ்னா 50 60 அந்த ரேஞ்சில வரும். அதான் அந்த வீக்லி ரேட் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். இன்னைக்கான பிரைஸ் இது. ஆமா இது ஏன்னா டிமாண்ட் ஆகும் கொஞ்சம் மாறும் பாத்தீங்கன்னா. சைஸ்க்கு ஏத்த மாதிரி ரேட். இதெல்லாம் பேர் பிரைஸ் தான். ஆமா பேர் ரேட் தான் எல்லாம். அடுத்து ப்ரோ இது சூப்பரா இருக்கு. வேல் டெயில் ராம் ரைஸ் இது. வேல் டெயில். சிக்கலெட்ல செமி சிக்கலெட் மாதிரி சொல்லலாம் இது. சிக்கலெட் ஃபேமிலி தான் அது. பட் டெட்ராஸ் கூட நம்ம போடலாம் நம்ம அது. ஓகே. ப்ராப்ளம் கிடையாது அது. கலர்ஃபுல்லா இருப்பாங்க அது. இவங்க பிளான்ட் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. பண்ண மாட்டாங்க. நல்லா நீட்டா இருக்கும் பாத்தீங்கன்னா. இவங்க பிரைஸ் ஃபுல் கலர் ஒரே. நம்மனா ரோசஸ் இல்ல நாம ரெனிக்கு தான். நாம ரெனிக்கு அது கூட. இதுதான் ஜெர்மன் ராம்ல இது வேல் டெயில். ஓகே. என்ன பிரைஸ் வந்து? இது நம்ம 250 300 ரேஞ்சில வரும் ப்ரோ இது. இன்னொன்னு காரணது அவங்க ராம் ரைஸ்ல இம்போர்ட் கோரி கேட்ல இம்போர்ட் பாத்தீங்கன்னா. ஆல்கிடஸா? ஆமா பாட்டம் கிளீனர். பாட்டம் கிளீனர். கிளீனர் வேஸ்டேஜ்னா வருது பாத்தீங்களா நம்ம அதுல. ஓகே. அந்த கிளீனிங்காக யூஸ் பண்ணுவாங்க அது. ஃபுல் கிரீன்ல தான் இருப்பாங்க பாடி அதுல. டாப்ல ஃபுல்லா ரெட்ல வரும். வெனிசுலா அதுக்குள்ளே உட்கார்ந்திருக்காங்க. வெனிசுலா கோரின்னு சொல்லுவாங்க. கிரீன் கோரியே கொஞ்சம் டிஃபரண்டா இருக்கும். அதான் ரொம்ப ரேர் கலெக்ஷன் அதெல்லாம். இவங்க என்ன பிரைஸ் அவங்க என்ன பிரைஸ்? இது ஜெர்மன் ராம் வேல் டெயில் பாத்தீங்கன்னா 250 போடுறோம் பாரு. பேர் ஆமா அது. ஓகே. வெனிசுலா கோரி பாத்தீங்கன்னா 350 வரும் இந்த பேர் அது. அடுத்து ப்ரோ இது ஹெட் அண்ட் டெயில் லைட் டெட்ரா வெரைட்டி இது. ஹெட் அண்ட் டெயில் ரைட். அந்த ஹெட்லயும் சரி அந்த டைல்லயும் சரி. ஆமா. ஃபுல்லா பிளிங்க் ஆவாங்க பாத்தீங்கன்னா அப்படியே. ஆமா. ரைட் இது க்ளோ ஆகுது एक्चुअली. க்ளோ ஆகும் ஆமா. இதெல்லாம் ரொம்ப ரேர் கலெக்ஷன் தான் எல்லாமே. சம ப்ரோ. இது எவ்வளவு பண்றோம்? 80 ரூபீஸ் வச்சு பேர் இது. 80 ரூபீஸ். பேர் 80 வரும். அடுத்து இது காப்பர் டெட்ரா. காப்பர் டெட்ரா சில்வர் டிப்னு சொல்லுவாங்க. இது என்னன்னா பாடி ஃபுல்லாவே ரெட்ல இருக்கு உங்களுக்கு. அந்த ஃபின் டைல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஒயிட் டிப் வரும் உங்களுக்கு. இதுல ரேர் கலெக்ஷன்ஸா நார்மல்ஸா? இது ஓரளவு கிடைக்கும் ப்ரோ. நம்ம ஊர்ல தான் பண்றது பேசிக் கலெக்ஷன். ஆமா கிடைக்கும். ஆனா நல்லாவே இருப்பாங்க, கலர்ஃபுல்லா இருப்பாங்க. அத பிளான்ட் போறது ரெட்டிஷ் நல்லா இருக்கு. அடுத்து இது பாத்தீங்கன்னா ஃப்ளெக்கோலே பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் ரேர் கலெக்ஷன் ப்ரோ. கலர் வச்சிருக்கீங்க ஃப்ளெக்கோலே. லெமன் ஃப்ளெக்கோ, லெமன் yellow இருக்கு, ஃபயர் ரெட் இருக்கு. இதுனா உங்களுக்கு டேங்க்ல போற டீப் ரெட் வரும், ஃபுல்லா ஃபுல் ரெட் வரும். ஃபயர் ரெட் சொல்லுவாங்க. ஃப்ளெக்கோலே கலர்ஸ். ஆமா கலர்ஸ் இது. இருக்காரு ஒருத்தர். ஃபயர் ரெட், லெமன் yellow. சூப்பர். இதுனா உங்களுக்கு 450 500 ரேஞ்சில வரும் உங்களுக்கு. எல்லாருக்குமே க்ளீன் பண்ணுவாங்க. பிரவுன் ஆளுக்கு கிரீன் ஆளுக்கு எல்லாமே எடுத்துருவாங்க. இது ஸ்பெஷல் வெரைட்டி அவங்க. ரேரான கலெக்ஷன் தான் பாத்தீங்கன்னா. நார்மல் ஃப்ளெக்கோ நமக்கு கிடைச்சிரும் நமக்கு. பட் இது கொஞ்சம் ரேர் தான். செம்மையா இருக்கு ப்ரோ. நம்ம எனக்கு நீண்ட கூட கொஞ்சம் ஆர்டர் பண்ணா எடுத்து கொடுத்துடலாம் அப்படியே. பிளாட்டட் டேக்ல இவ்வளவு தரமா போடலாம். தரமா போடலாம். இவ்வளவு சைஸ் அதே மாதிரி வளருவாங்களா? ஆமா நம்ம கொஞ்சம் டம்ப் பண்ணி போற சைஸ் கொஞ்சம் போட்டீங்கன்னா ரொம்ப வர மாட்டாங்க. மேக்ஸிமம் 3 inches. ஓகே ஓகே. எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. வந்துட்டாரு அவரு. அடுத்து ப்ரோ இது க்ளோ லைட் டெட்ரா ப்ரோ. க்ளோ லைட் டெட்ரா. க்ளோ ஆகுமா? இது வேறயா? ஆமா வேற இது. க்ளோ லைட். ஆமா அந்த நடுவுல லைன் மாதிரி தெரியுது. லைன் மட்டும் அந்த மாதிரி அந்த இதுல வரும், ரெட் லைன்ல வரும் உங்களுக்கு. ஓகே. இது என்ன பிரைஸ்? இதுனா 60 ரூபீஸ் வருது பாத்தீங்கன்னா. 60 ரூபாய் தான். ஆமா 60 ரூபாய். அடுத்து இது ராம்லயே ஜெர்மன் ராம்லயே பலூன் டைப் இருக்கு, எலக்ட்ரிக் ப்ளூ பலூன் டைப் இருக்கு. ரெண்டு இருக்கா? ஆமா. இது ஈரட வீடியோ பாக்குறவரு. ஆமா ஆர்டர் பார்த்து வெரைட்டி அது. இது எலக்ட்ரிக் ப்ளூலயே பாத்தீங்கன்னா பலூன் டைப். இது ஒண்ணு சூப்பரா இருக்கு ப்ரோ. பால் பெருசாகாது. அது ரவுண்ட் டைப்ல வருவாங்க பாத்தீங்கன்னா. கியூட்டா இருக்கு ப்ரோ. நானோ டேங்க் கீப் டேங்க்னா நம்ம போட நல்லா இருக்கும் உங்களுக்கு. டிஃப்ட் அவுட்னா வெச்சு சூப்பர் போட்டோம்னா பக்காவா இருக்கும். அடுத்து ப்ரோ இது எல்லாமே உங்களுக்கு பலூன் டெட்டை டெட்ரா ப்ரோ. இதெல்லாம் ஸ்கூலிங் பீஸ் சொல்லலாம். ஒண்ணா சுத்துறாங்க. நம்ம கிட்ட ஸ்கூலிங்லயே பாத்தீங்கன்னா 4 டைப்ஸ் இருக்கு ப்ரோ. அது ஸ்கூலிங்லயே கொஞ்சம் அது கொஞ்சம் சீப்பான ரேட் அது. 60 ரூபீஸ் வரும் பாத்தீங்கன்னா பலூன் டெட்டை டெட்ரா அது. நல்லா பாத்தீங்கன்னா நல்லா லுக்காவா இருப்பாங்க பாத்தீங்கன்னா அது. ரொம்ப ஹார்டான விஷயம் அது. 60 ரூபீஸ் தான் வரும் பேர் அது. சூப்பர். செகண்ட் இங்க பாத்தீங்க இதுவும் ஸ்கூலிங் தான். இங்க இருக்கீங்களா? இவங்க பாத்தீங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கூலிங் தான். சுத்துறாங்களே. இது வந்து ஹாக்கி ஸ்டிக் பென்குயின் டெட்ரான்னு ஒன்னு இருக்கு பாத்தீங்கன்னா அதுல. பென்குயின். ஆமா அது மேல இருக்கு பாத்தீங்கன்னா பென்குயின் டெட்ரா அது. ஹாக்கி ஸ்டிக்னு சொல்லுவாங்க அது. ரெண்டு லேயர் அந்த பால் அந்த ஹாக்கி ஸ்டிக் மாதிரி அது. கீழ இருக்குது பாத்தீங்கன்னா காஸ்டை டெட்ரா. அது பென்குயின் டெட்ரா அது. ஓகே. இது ஹாக்கி இது காஸ்டை டெட்ரா. பென் ஹாக்கி ஸ்டிக்னா ஒரு டைல் கீழ வரும் உங்களுக்கு அந்த பிளாக் லைன். ஓகே. காஸ்டைனா அந்த பிளாக் லைன் மேல போகும் பாத்தீங்கன்னா. இவங்க ஃபுல் நம்பர் 1 ஸ்கூலிங் இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா. பாத்தா தெரியுது. ஒரு 5 ஃபீட் டேங்க் நம்ம போட்டு போனா ஒரே மாதிரி போயிட்டு வரும். ரூபா சுத்துவாங்க. பாக்க சூப்பரா இருக்கும். இது என்ன பிரைஸ்? உங்களுக்கு 100 ரூபீஸ் வரும் ப்ரோ பேர் இது. இவன் கீழ 200 ரூபீஸ் தான் வரும் அது. ஓகே. 10 பேக்ஸ் அத போல எடுத்தாங்கன்னா 80 ரூபீஸ் போட்டு தரலாம் மொத்தமாவே அப்படியே. ஓகே. இது ராம்லயே ஜெர்மன் ராம்லயே பலூன் டைப் இருக்கு, எலக்ட்ரிக் ப்ளூ பலூன் டைப் இருக்கு. ரெண்டு இருக்கா? ஆமா. இது ஈரட வீடியோ பாக்குறவரு. ஆமா ஆர்டர் பார்த்து வெரைட்டி அது. இது எலக்ட்ரிக் ப்ளூலயே பாத்தீங்கன்னா பலூன் டைப். இது ஒண்ணு சூப்பரா இருக்கு ப்ரோ. பால் பெருசாகாது. அது ரவுண்ட் டைப்ல வருவாங்க பாத்தீங்கன்னா. கியூட்டா இருக்கு ப்ரோ. நானோ டேங்க் கீப் டேங்க்னா நம்ம போட நல்லா இருக்கும் உங்களுக்கு. டிஃப்ட் அவுட்னா வெச்சு சூப்பர் போட்டோம்னா பக்காவா இருக்கும். அடுத்து ப்ரோ இது எல்லாமே உங்களுக்கு பலூன் டெட்டை டெட்ரா ப்ரோ. இதெல்லாம் ஸ்கூலிங் பீஸ் சொல்லலாம். ஒண்ணா சுத்துறாங்க. நம்ம கிட்ட ஸ்கூலிங்லயே பாத்தீங்கன்னா 4 டைப்ஸ் இருக்கு ப்ரோ. அது ஸ்கூலிங்
கூலிங்லயே கொஞ்சம் அது கொஞ்சம் சீப்பான ரேட் அது 60 rupees வரும் பாத்தீங்கன்னா பலூன் ரேட் அது நல்லா பாத்தீங்கன்னா நல்லா லுக்காவும் இருப்பாங்க பாத்தீங்கன்னா அது ரொம்ப ஹார்டான விஷயம் 60 rupees தான் வரும் பேர் அது. சூப்பர். செகண்ட் இங்க பாத்தீங்க இதுவும் ஸ்கூலிங் தான். இங்க இருக்கீங்களா? இவங்க பாத்தீங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கூலிங் தான். இது வந்து ஹாக்கி ஸ்டிக் பென் குயின் டெட்ரான்னு ஒன்னு இருக்கு பாத்தீங்கன்னா அதுல பென் குயின். ஆமா அது மேல இருக்கு பாத்தீங்கன்னா பென் குயின் டெட்ரா அது ஹாக்கி ஸ்டிக்னு சொல்லுவாங்க அது. ரெண்டு லேயர் அந்த அந்த ஹாக்கி ஸ்டிக் மாதிரி அது. கீழ இருக்குது பாத்தீங்கன்னா காஸ்டை டெட்ரா. அது பென் குயின் டெட்ரா அது. இது ஹாக்கி இது காஸ்டை டெட்ரா. பென் ஹாக்கி ஸ்டிக்னா ஒரு டைல் கீழ வரும் உங்களுக்கு அந்த பிளாக் லைன். ஓகே. காஸ்டைனா அந்த பிளாக் லைன் மேல போகும் பாத்தீங்கன்னா. இவங்க ஃபுல் நம்பர் 1 ஸ்கூலிங் இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பாத்தா தெரியுது. ஒரு 5 feet டேங்க் நம்ம போட்டு போனா ஒரே மாதிரி போயிட்டு வரும். ரூபா சுத்துவாங்க. பாக்க சூப்பரா இருக்கும். இதுல என்ன பிரைஸ்? உங்களுக்கு 100 rupees வரும் ப்ரோ பேர் இது. இவன் கீழ 200 rupees தான் வரும் அது. ஓகே. 10 pairs அத போல எடுத்தாங்கன்னா 80 rupees போட்டு தரலாம் மொத்தமாவே அப்படியே. ஓகே ஓகே. ஹோல்சேல் பிரைஸ் மாதிரி போட்டு தரலாம். இது ப்ரோ அது சர்க்கிள்லயே வேல் டைல் ப்ரோ அது. மீன் பெருசா வளராது பாடி வளராது பாத்தீங்கன்னா அது. இன்னும் அந்த டைல மட்டும் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஃபைட்டர் மாதிரி உங்களுக்கு ஃபெதர்ஸ்லாம் வளரும் உங்களுக்கு. ஓகே. அது 100 rupees வரும் அது. 100 rupees. ஆமா. அதுல நார்மல் பாத்தீங்கன்னா 80 rupees தான் அது. சேம் ஒரே வெரைட்டி தான் ரெண்டுமே அது. அந்த ஃபெதர்ஸ் மட்டும் உங்களுக்கு அந்த அளவுக்கு உங்களுக்கு கம்மியா தான் இருக்கும் அதுல. ஓகே. இதுல என்னது? ஆமாண்ணா ஏஞ்சல் ப்ரோ அது. ப்ளூ ஏஞ்சல். ஆமா. நார்மல் ஏஞ்சலா இல்ல டிஃபரண்டா? இல்ல ப்ளூ ஏஞ்சல் ப்ரோ. நார்மல் ஏஞ்சல் இது பாடி ஃபுல்ல ப்ளூ ஷேட் வரும் ஃபுல்லாவே. ஓகே ஓகே. பிளானட் டேங்க்ல போடுங்க நல்லா தெரியும் அந்த ஃபின்ல ஃபுல் ப்ளூ தெரியும் பாத்தீங்கன்னா. ஓகே. இது எவ்வளவு பண்றோம்? 120 வருது சார் அது. சரி நம்ம ஆஸ்கார் தானேங்க? ஆமா அது ஆஸ்கார்லயே இம்போர்ட் இது. ஓ வேற குவாலிட்டி. ஆமா நார்மல் ஆஸ்கார் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கலர்ஸ் கம்மியா இருக்கும் இது. இது நல்லா டீப் ரெட் வரும் ஃபுல்லாவே. தெரியுது. இது என்ன பிரீட் சொல்லுவாங்க? அல்பினோ. இது ஃபயர் ரெட் இருக்கு ப்ரோ. ஃபயர் ரெட் இருக்குது, டைகர் இருக்கு, அல்பினோ இருக்கு. மூணு வெரைட்டி இருக்கு. சரி ஆஸ்கார் அக்ரெசிவ் தானே. அதுல பிளானட் டேங்க் போடலாம். அவங்க பிளானட் டேங்க்ல போட முடியாது. கஸ்டமர் கேட்டு வராங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்காக கொடுக்கலாம் பாத்தீங்கன்னா. ஓகே இது பிளானட் டேங்க் கிடையாது. பிளானட் டேங்க் போடலாம். அந்த அனிபியாஸ் டேங்க் கொஞ்சம் ஹார்டான பிளானட் கூட போடலாம். உள்ள ஒரு வுட் போட்டு வச்சிருந்தீங்கல அதெல்லாம் போடலாம். அது போடலாம். இது ஆஸ்கார் என்ன பண்றோம்? பிரைஸ் இது 450 வந்துச்சு பேர் அது. இவங்க அவங்க ரெட் காப்பி ஏஞ்சல் ப்ரோ. ஓகே. ஏஞ்சல்லே பாத்தீங்கன்னா நல்லா டீப் ரெட் வரும் பாத்தீங்கன்னா. ஹெட்ல மட்டும் ஃபுல் ரெட் வரும் உங்களுக்கு அதுல. ஓகே. பாடி ஃபுல்லாவே இதுவா இருக்கும் அது. என்ன பிரைஸ் பண்றோம்? 120 வருது பேர் அது. 120. இவ தெரியுமே போலுனா இது பேர் என்ன? அது போலார் பேரட் ப்ரோ. போலார் பேரட். ஆமா. இவங்களும் அந்த பிளானட் டேங்க் தான். இல்ல ப்ரோ இது திரும்ப கேட்டு வருவாங்க. சிக்லெட்ஸ் கேட்டு வருவாங்க. ஓகே. அவங்க கூட போடுறாங்க. இவங்க மாஸ்டர் பீஸ்ல வருவாங்களா நார்மல் பீஸ்? என்ன வெரைட்டி இவங்க? சிக்லெட்ஸ் ஃபேமிலி தான் இது. சிக்லெட்ஸ். இது மட்டுமே கூட போற முடியாது பாத்தீங்கன்னா. அடிப்பாங்க. ஆமா கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. என்ன பிரைஸ்? பேர் 80 வருது ப்ரோ அது. இவங்க இது ப்ளூ ரெயின்போ. இது கொஞ்சம் ரேர் கலெக்ஷன் தான் ப்ரோ இது. ரெயின்போ ஷேட். ஆமா ரெயின்போ ஷேட் வரும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு. இது கலர்ஸ் கம்மியா தான் இருக்கு அது. ஓகே. நாங்க உள்ள அந்த பிராக்கிஷ் வாட்டர்ல கொஞ்சம் டார்க் வாட்டர்ல போட்டோம்னா நல்ல டீப் கலர்ஸ் வருவாங்க ஃபுல்லா. இவங்க பிரைஸ்? இது 250 300 வரும் உங்களுக்கு அது. பிரைஸ்க்கு ஏத்த மாதிரி ரேட் மாறும். ரேர் கலெக்ஷன்ஸ். ஆமா ரொம்ப ரேர் அது. இவங்க இதுவும் ரொம்ப ரேர் கலெக்ஷன் தான் ப்ரோ பாத்தீங்கன்னா. இது ரெயின்போலயே பலூன் டைப் இது. ஓ இதுலயே இது டைப் பாடி இது. ஓகே. ப்ளூ ரெயின்போ இது. ஓகே. இது பாத்தீங்கன்னா போஸ்மோனி சொல்லுவாங்க இது. ஓகே. போஸ்மோனி ஆஃப் ப்ளூ ஆஃப் yellow வரும் பாடியில பாத்தீங்கன்னா. இது ரொம்ப ரேர் பாடி இதெல்லாம் 600 வரும் பேர் உங்களுக்கு இது. நல்ல கலெக்ஷன் எல்லாமே அது கிடைக்காது எப்பவுமே. இது டேனியல்ஸ்ல ரெயில் டைல் ப்ரோ இது. ரெயில் டைல் டேனியல்ஸ்ல பாத்தீங்கன்னா 5 கலர்ஸ் ஜீப்ரான்னு சொல்லுவோம். ஜீப்ரா ஆமா ஜீப்ரா தான் எல்லா ஃபேமிலி தான் அது. அது நார்மல் ஜீப்ரா பாத்தீங்கன்னா இது ரெயில் டைல் இது. ஓகே. இது டாப்ல பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஃபின்ஸ் நல்லா தெரியும் பாத்தீங்கன்னா. ஓகே ஓகே. இன்னும் வளர்ந்தாங்கன்னா நல்ல சைஸ் வளர்ந்தாங்கன்னா நல்ல டீப் இது வரும் பாத்தீங்கன்னா. ஃபின்ஸ் ஃபுல்லாவே growth ஆகும். இல்ல என்ன பிரைஸ் பண்ணுவோம்? இது 50 rupees வரும் ப்ரோ பேர். 50 rupees பேர். லாங் டைல். ஆமா லாங் டைல். ரெயில் டைல். ஆமா ரெயில் டைல் ஜீப்ரா. ரெண்டு ஒரே தானா? ஆமா அது கலர்ஸ் வரும். 5 கலர்ஸ் இருக்கு அதுல. ஜஸ்ட் 60 rupees. ஆமா. இது பாத்தீங்கன்னா ஃபெதர் ஃபின் கேட் ப்ரோ. லெக்கோசா கேட் ஃபிஷ் இது. கேட் ஃபிஷ்ஷா? ஆமா. அதான் சிக்வேஸ் டேங்க்லாம் போடலாம் நம்ம அது. ஹார்டான ஃபிஷ் கூட போடலாம். ஓ சூப்பரா இருக்கு. பாட்டம் க்ளீன் பண்ணுவாங்க இவங்க. கொஞ்சம் மீடியம் லுக்கா இருக்கும் பாத்தீங்கன்னா. சூப்பரா இருக்கு ப்ரோ. இவங்க ரொம்ப ஹார்ட் வெரைட்டி இது. 250 300 வரும் பாத்தீங்கன்னா. இது ஆக்சுவலி நாம போலார் பேர் மேல பார்த்தது. இது கார்டினல் டெட்ரா பேர் இது. ஆமா கஸ்டமர் எல்லாமே கேட்டு வரது பாத்தீங்கன்னா கார்டினல் டெட்ரா தான். நியான் கார்டினல் தான். எப்பவுமே ஷாப்ல இருக்கும் பாத்தீங்கன்னா அது 90 rupees 100 rupees வரும் அது. டெட்ராஸ் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. ஆமா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம பிளானட் தான் பண்றோம் பாத்தீங்கன்னா நம்ம இதுல. இது அல்பினோ கிறிஸ்டல்ல இது. இவங்க வெரைட்டி டெட்ராஸ் ஃபேமிலி தான் அது. அவங்க கூட சேர்த்து போடலாம் அது. பாடி ஃபுல்லாவே கலர்ஸ் அன்கலர்ஸ் தான் இருக்கும் பாத்தீங்கன்னா அது. பட் ஆனா அந்த ஃபின்ஸ்ல வந்து ஒயிட் டிப் வரும் அதுல. ஓகே ஓகே. அடுத்து இது நியான் டெட்ரா பேர் இது. இது வேற அது கார்டினல் பாத்தீங்கன்னா. கார்டினல் வந்து ஃபுல் ரெட் ஃபுல் நியான் வரும் உங்களுக்கு. கலர்ஸ் பாத்தீங்கன்னா நியான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹாஃப் ரெட் ஹாஃப் நியான் வரும் உங்களுக்கு. ஓகே ஓகே. இது 40 rupees தான் வரும் பேர். 40 rupees பேர். கஷ்டா ஒரு பிளான்ட் செட் பண்ணா ஒரு 50 rupees கிட்ட உள்ள வர போடலாம். இது எல்லாமே நம்ம அதிகமா போடலாம் தெரியாது பாத்தீங்கன்னா. அது ஸ்கூலிங்கா இருக்கிறதுனால குரூப்பா தான் இருப்பாங்க. ஆமா ஆமா அதான். நம்ம தாராளமா அதிகமா போடலாம். ரெண்டு பீசஸா போறேன்னா அவ்வளவு ஆமா தெரியாது. ஆமா தெரியாது. ஸ்கூலிங் பீசிங்கிறப்போ அது குரூப்பா போட்டா அது பாக்கே அழகா இருக்கும். ஒண்ணா சொல்றாங்க. இவங்க இது கிளாஸ் பிளட் ஃபின் ப்ரோ இது. ஓகே. பாடி ஃபுல்லாவே அந்த கிளாஸ் கலர்ல பாக்க தெரியும் பாத்தீங்கன்னா அது. டைல்ல மட்டும் பாத்தீங்கன்னா டீப் ரெட் வரும் உங்களுக்கு. கிளாஸ் பிளட் ஃபின் சொல்லலாம். இது ரொம்ப ஹார்டான பீஸ் தான் அது. ஒரு சென்சிட்டிவா இருக்கும் சொல்லுவாங்க அது. இதெல்லாம் நம்ம இதுல ட்ரீட் பண்றது தான் இங்க. தமிழ்நாட்டுல ட்ரீட் பண்றது தான் அது. அதனால பிரச்சனை கிடையாது. ஸ்ட்ராங்கா இருக்கும். என்ன பிரைஸ்? இது 60 rupees வரும் ப்ரோ பேர் இது. இது ரம்மி நோஸ் ப்ரோ. அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா அந்த நோஸ்ல மட்டும் பாத்தீங்கன்னா டீப் ரெட் வரும். இப்போ கலர்ஸ் கம்மியா தெரியுது அதுல. பிளானட் டேங்க்ல போட்டோம்னா நல்ல அந்த ரம்மி ஷேட்ல நல்லா அந்த ரெட்டிஷ்
ருபீஸ் வரும் நோட்ஸ்ல பாத்தீங்கன்னா. என்ன பிரைஸ் பண்ணுவோம்? இதுனா உங்களுக்கு 100 ருபீஸ் வரும், 90 100 வரும் பிரதர்கள். இது ரெட் எம்பர் டெட்ரா. இது அதான் இப்போ ஆரஞ்சு மாதிரி தெரியுது. அதுல இது நேச்சுரல் டேங்க்ல போடும்போது நல்ல டீப் ரெட் வரும். இதுவும் ஃபுல்லாவே 70 ருபீஸ் வரும். ஆமா, சிம்ஸ் டேங்க்லாம் நீங்க போட்டீங்கன்னா சிம்ஸ் பேபிஸ்லாம் சாப்பிடாது. ஒரு சில மீன் போட்டீங்கன்னா சிம்ஸ் பேபிஸ் சாப்பிடும் பாத்தீங்கன்னா. இது அதுதான் இது யூஸ் பண்ணுவாங்க எல்லாரும். ஏன்னா சின்ன சின்ன மவுத் இருக்கு, அதனால பாத்தீங்கன்னா இதுதான் யூஸ் பண்ணுவாங்க எல்லாருமே சிம்ஸ் டேங்க்ல ஃபுல்லாவே. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரிப்பன்சிஸ் ப்ரோ, அல்பினோ கிரிப்பன்சிஸ் ரொம்ப ரேர் கலெக்ஷன் தான் பாத்தீங்கன்னா. அல்பினோ கிரிப்பன்சிஸ், கிரிப்பன்சிஸ் ஆமா 300 வரும் உங்களுக்கு. ரெட் ஐல வரும் பாத்தீங்கன்னா. நீங்க என்ன ஃபேமிலில வருவாங்க? சிக்லெட்ஸ் தான். சிக்லெட்ஸ் செமி சிக்லெட். செமி சிக்லெட்னா இந்த ராம் ரைஸ் அவங்க கூட ரெயின்போஸ் கூட போடலாம், நம்ம டிஸ்கஸ் கூட போடலாம். ஓரளவுக்கு ஹார்டா இருப்பாங்க, டெட்ராஸ் கூட போட முடியாது, பட் ஆனா சாஃப்ட் தான். இதுனா ஒரு 350 300 வரும். இது பாத்தீங்கன்னா எக்கிலி ப்ரோ, அல்பினோ எக்கிலி பேரட் இருக்கு. பேரட் ஃபிஷ் பாத்துர்க்கேன், சூப்பரா இருக்குங்களே. இவங்களா மாஸ்டர் பீஸ் வெரைட்டிஸ் தானேங்களா? இது பேரட் வந்து கொஞ்சம் ஹார்டா இருப்பாங்க. அந்த அல்பினோ எக்கிலி பாத்தீங்கன்னா சவுத் அமெரிக்கன் சிக்லெட் இருக்கு. இப்போ நீ உள்ள அந்த செட்டப் காமிச்சீங்களா? ஆமா, அதுல போட்டுருக்கு. ஆமா, இப்போ ஆப்பிரிக்கன் பத்தி ரொம்ப இதுவா இருக்கும், மத்த மீன் டிஸ்டர்ப் பண்ற மாதிரி பண்ணுவாங்க. சவுத் அமெரிக்கன் அந்த அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க மத்த மீன். இவங்க ஃபேமிலினா ஒண்ணா போடலாம். இதுலயே எக்கச்சக்க வெரைட்டிஸ் இருக்கு எக்கிலியே. ஜியோ பேக்கஸ்ல நம்ம கிட்ட இப்போ எக்கிலி மட்டும் வந்திருக்கு. இவங்க என்ன பிரைஸ் பண்றாங்க? இதுனா 600 வந்து பேர். பேரட் 700 பேர். இப்போ கொஞ்சம் டிமாண்டா இருக்கு பேரட் ரேட். அப்படியே அதுக்காக ரேட் கொஞ்சம் கூட இருக்கு. மார்க்கெட்ல ஸ்டாக் ஃபுல்லா வந்தா சீப்பா தரலாம். இவங்க என்ன குவாலிட்டில வருவாங்க இந்த பேரட்லாம்? இது நல்ல ஏர் கிரேட் தான் ப்ரோ. இந்த ஹெட்ல பாத்தீங்கன்னா அந்த ஷேப் வந்து வரும். பேரட் அத கேக்குறது ஷேப் தெரியுது. சில பேர் பாத்தீங்கன்னா அந்த ஷேப்பே வராது, அது நார்மலா இருக்கும். அந்த பேரட் லுக்கே இருக்காது. இதுல பாத்தீங்கன்னா பக்காவா இருக்கும். இது டெனிசன் பார்பு பாத்துருக்கு. இது நம்ம வைல்ட்ல பிடிக்கிறது தான், கேரளா ரிவர்ல பிடிக்கிறது. இது நம்பர் 1 கலர். மீன்லயே நல்ல குவாலிட்டி பாத்தீங்கன்னா கலர்ஃபுல்லா இருக்கிற மீன் இது மட்டும் தான் பாத்தீங்கன்னா. ஆமா, நல்லா இருக்கும் பாத்தீங்கன்னா. வைல்ட் ஃபிஷஸ் தான், நல்ல டீப் கலர்ஸ் வருவாங்க. எல்லாரும் விரும்பி வாங்குற ஃபிஷ் தான். ஓகே, என்ன பிரைஸ் பண்றோம்? 100 ருபீஸ் வரும் ப்ரோ. 100 120 150 அது ரேட்டுக்கு மாறும். ஃபிஷஸ் பிளான்டட் டேங்க் பார்த்து செட்டப் பார்த்தோம், அது ஃபிஷஸ் ஃபுல்லா பார்த்தோம். என்னென்ன மாதிரி ஃபிஷஸ் பிளான்ஸ் எல்லாம் வச்சிருந்தீங்க, சரி எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. அடுத்து என்ன ஒரு பிளான்டட் டேங்க் தேவைப்படுது நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா? பிளான்ட்ஸ் டிஷ்யூ பேஸ்ட் பிளான்ட்ஸ் எல்லாமே வருது ப்ரோ. இப்போ நம்ம உள்ள பார்த்தோம்னா ஹைடெக் பிளான்ட் பார்த்தோம்ல. ஆமா, அது எல்லாமே பாத்தீங்கன்னா டிசி பிளான்ட்ஸ் தான் வச்சிருக்கோம் நம்ம. டிசி பிளான்ட்ஸ் என்ன உங்களுக்கு பெனிஃபிட் பாத்தீங்கன்னா, இதுல ஒரு சில பிளான்ட்ஸ் பாத்தீங்கன்னா அந்த ஆல்கே ப்ராப்ளம் வரும். ஃபார்முலா பண்ணும்போது அப்புறம் அந்த ஸ்னெயில் ப்ராப்ளம் வரும் பாத்தீங்கன்னா. அதனால உங்களுக்கு டிஸ்டர்ப் இல்லாம இருக்குது பாத்தீங்கன்னா இந்த டிசி பிளான்ட்ஸ்க்கு பொறுத்து எல்லாரும். ஹைடெக் பிளான்ட்ல போறவங்க டிசிக்கு போலாம் நம்ம. அதுல பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஒரு 150 வெரைட்டிஸ் இருக்கு ஃபுல்லாவே. இதுல பாத்தீங்கன்னா வித் CO2 இருக்கு, வித் CO2 இருக்கு, லோ லைட்டிங் பிளான்ட் இருக்கு, ஹைடெக் பிளான்ட். எல்லா பிளான்ட்டுமே இப்ப டிசிலே வர எல்லாம் பண்றாங்க பாத்தீங்கன்னா. பாக்கெட் போட டைப் பண்ணி வச்சிருக்கீங்க. ஆமா ப்ரோ, எல்லா பிளான்ட்ஸ் தான், எல்லா வெரைட்டியுமே வரும். அதுனா உங்களுக்கு மேட் மாதிரி நம்ம உள்ள பார்த்தோம்ல, அந்த மேட் மாதிரி பண்ண பாருங்க. இதெல்லாம் பிராண்டட். அத ஸ்ரீபத்மா வெரைட்டிஸ் நாங்க பண்றோம் பாத்தீங்கன்னா. இதெல்லாம் உங்க ஓன் கலெக்ஷன் இல்ல பிராண்டடா? வெளிய நம்ம வாங்குறது எல்லாமே. இது பீக்கி பக்கா நாம குளத்தூர் நம்ம எடுத்து போறோம். ஸ்ரீபத்மா நம்ம கொடுப்பாங்க பாத்தீங்கன்னா. அவங்க நம்ம எடுத்து கொடுக்குறோம் பாத்தீங்கன்னா. பக்கா பிரீமியமா இருக்கு பாக்க. அத எல்லாமே பாக்குறது வெச்சா நல்ல கலர்ஃபுல்லா வந்துருவாங்க. எல்லா வெரைட்டியுமே இருக்கு. நிறைய இருக்கு போல. எல்லா டிஃபரண்ட் வெரைட்டிஸ் எல்லாமே வேற டைப் தான் பிரதர். ஒரு வேற பிளான்ட்லாம் வச்சிருக்கோம். வுடன் ராக்ல வைக்கிற மாதிரி பாத்தீங்கன்னா அனுபியாஸ் பிளான்ட் இருக்கு. இந்த அனுபியாஸ் பிளான்ட் பாத்தீங்கன்னா எதுமே நம்ம லைட்டிங் தேவை இல்ல, CO2 டெம்பரேச்சர் ரொம்ப ஈஸியா வந்து ஈஸியா பண்ணிக்கலாம். ஒரு நார்மல் ஒரு ட்ரிஃப்ட் விட்டு க்ளூ வச்சு பிளான்ட் ஓட்டனாலே போதும். ஒரு டேங்க் செட் பண்ணிடலாம் பாத்தீங்கன்னா. சிம்பிளா லைட் போட்டு தேவை இல்ல, மினிட்ஸ்ல ஒரு டேங்க் செட் பண்ணலாம், ஈஸியா பண்ணலாம் நம்ம. அது இது சாயில வேண்டாம், வித் சாயில் தான். நார்மலா ஒரு கீழ ரிவர்ஸ் ஹேண்ட் போட்டுட்டு ஒரு ராக் வுட் வச்சிட்டு ஒரு பிளான்ட்ஸ் ஒட்டி விட்டாலே போதும் நம்ம. ஓ சூப்பர் ப்ரோ. ஏன்னா கட்டிங் ப்ராப்ளம் ரொம்ப லேட்டா பிளான்ட் வளராது, ஸ்லோ growth தான் அது. நீட்டா இருப்பாங்க பாத்தீங்கன்னா. இதெல்லாம் அந்த கலெக்ஷன்ஸ் தான். எல்லாமே வுடன் ராக்ல வைக்கிற பிளான்ட் தான் எல்லாம். என்ன பிரைஸ் பண்ணுவீங்க? ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது 200 ஸ்டார்ட் ஆகுது பிரதர். ஓகே, 200 வந்து 450 வரைக்கும் வருது. அது ஜாவா ஃபோன்ஸ், அனுபியாஸ் டைப். அனுபியாஸ்ல ஒரு 7 வெரைட்டி வருது நம்ம கிட்ட. ஓகே, ஃபோன்ஸ் 3 வெரைட்டி வரும். பிளஸ் மாஸ் இருக்கு, ஜாவா மாஸ் எல்லாமே வரும். மாஸ்ல ஒரு 4 வெரைட்டி வரும். இதே மாதிரி தான் டேட்டா பேட் உள்ள செட் பண்ணா போதும், ஈஸியா யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஸ்டார்டிங் வித் பிளான்டாங்கன்னா நம்ம இது போறது நல்லது. எப்பவும் ஈஸி கேரிங்ல பண்ணனும்னா நம்ம இது அனுபியாஸ் டைப், ஃபோன்ஸ் டைப் போறது நல்லது பாத்தீங்க. அடுத்து ப்ரோ வெளிய அவுட் சைட் பிளான்ஸ் பாத்தீங்கன்னா 40 ரூபீஸ் பிளான்ஸ் இருக்கு பிரதர். 40 ரூபீஸ் பிளான்ட் அப்புறமா? ஆமா பிரதர், 40 ரூபீஸ் பிளான்ட். ஆனா எடுத்த உடனே நம்ம ரொம்ப ஹைடெக்கா போகாம நார்மலா ஒரு ரிவர்ஸ் ஹேண்ட் போட்டுட்டு அந்த ரிவர்ஸ் ஹேண்ட்ல வர மாதிரி பிளான்ட் இருக்கு. ஏன்னா எடுத்த உடனே நம்ம 10K 15K சொன்னா பண்ண மாட்டாங்க பாத்தீங்கன்னா. பேசிக்கா ஒரு 1000 ரூபீஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம. அதுக்குள்ள ஃபுல்லாவே இருக்கு எல்லாமே. என்ன மாதிரி பிளான்ட்ஸ் இதெல்லாம் இருக்கு. இதுலயும் ரெட் பிளான்ட், கிரீன் பிளான்ட் எல்லாமே இருக்கு. ரொம்ப லைட்டிங் தேவைப்படாது இதுக்கு. சாயிலாம் பேஸ் பாத்தீங்கன்னா நாம ரிவர்ஸ் ஹேண்ட்லயே வளரக்கூடியது தான். நாமல அந்த ரிவர்ஸ் ஹேண்ட்ல போட்டு கூட வச்சுக்கலாம் நம்ம. லைட்டிங் நம்ம டியூப்லைட்லயே வளரும் உங்களுக்கு. 40 ரூபீஸ்க்கு பிளான்ட். ஆமா ஆமா. என்ன மாதிரி பிளான்ட்லாம் இருக்குல நேம்ஸ்? இதுல பாத்தீங்கன்னா மின்ட் வெரைட்டி இருக்குது, அம்புலியா இருக்குது, ஓகே, அமெரிக்கன் ஃப்ளார், வேலிஸ்மேரியா, எல்லாமே பேசிக் பிளான்ட் தான் எல்லாமே. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 50 நம்பர்ஸ் 50 வெரைட்டிஸ் மாதிரி இருக்கு நம்ம கிட்ட. வீக்லி பாத்தீங்கன்னா ஃப்ரைடே ஃபுல் ஸ்டாக் வரும் எல்லாம் நம்ம கிட்ட. ஓகே, ரொம்ப மெயின்டெனன்ஸ் ஈஸி தான். இன்னும் ஸ்ட்ரிமிங் மட்டும் பண்ற மாதிரி பாத்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமா வளர்ந்துருவாங்க எல்லாமே. 40 ரூபீஸ்க்கு பிளான்ட் இருக்கு. நார்மல் ரிவர்ஸ் ஹேண்ட் போட்டுட்டு ஆமா பேசிக் லைட்டிங் கொடுத்தா ஈஸி, ரொம்ப எக்ஸ்பென்சிவா போகாம ஈஸியா கனெக்ட் பண்ணிக்கலாம் நம்ம. 40 ரூபீஸ்க்கு பிளான்ட். அடுத்து ப்ரோ இவங்க எல்லாமே சேம் தான் பிரதர். எல்லாமே அதுல இது ஃபுல்லா 40 ரூபீஸ் தான். ஃபுல்லா 40 ரூபீஸ்.
ருபீஸ் தான். இல்ல 40 தான் எல்லாமே. ஓ ஜஸ்ட் 40 ரூபீஸ்க்கு ஃபுல் பிளானட் டாக்ஸ். ஆமா ஆமா. நீங்க சாட்டர்டே இருந்தாலும் ஃபுல்லா முடிஞ்சிச்சு பாத்தீங்கன்னா ரீட்டைல் எல்லாமே இன்னைக்கு. ஓ ஓகே ஓகே. ஃப்ரைடேனா வந்தா ஸ்டாக் ஃபுல்லா இருக்கும். ஃப்ரைடே நியூ ஸ்டாக் எல்லாமே வரும் நம்ம கிட்ட. இந்த வீடியோ பாக்குறவங்க பிளானட் டாக் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் 40 ரூபீஸ்க்கு இருக்கு. இந்த டிஸ்ப்ளே வெளிய டிஸ்ப்ளேல இருக்க எந்த பிளானட் டாக் 40 ரூபீஸ் தான். எல்லாமே கேரா காட்றேன் பாருங்க. ஃபுல்லா பிளானட் டாக்ஸ் தான். நீ வாங்கிட்டு போயிட்டு இதுக்கு லைட் வெட்டிங் தேவை ஒண்ணும் தேவையில்ல. ஜஸ்ட் ரிவர்ஸ் சைடுல செட் பண்ணலாம். சூப்பரா இருக்கு. 40 ரூபீஸ்க்கு பிளானட் டாக். சாயிலுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பிளானட் செட்டிங்க்கு பாத்தீங்கன்னா நம்ம ட்ரிஃப்ட் வுட் இருக்கு பாத்தீங்கன்னா. ட்ரிஃப்ட் வுட் சாயில் ஃபிக்சேஷன் எல்லாமே இருக்கு அதுல. ட்ரிஃப்ட் வுட் அடுத்து ப்ரோ ட்ரிஃப்ட் வுட்னா பாத்தீங்கன்னா கேஜி 600 போடுறோம் பிரதர் பாத்தீங்கன்னா. ஓகே. அவங்க ஸ்டெப்பிங் என்ன எது மாதிரி வுட் தேவைப்படுது அவங்களுக்கு அதே மாதிரி வுட் அவங்க சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் பாத்தீங்கன்னா. ஓகே. ரொம்ப ரொம்ப வெயிட் இல்லாம ரொம்ப லோ வெயிட்லயே இருக்கு நம்ம ட்ரிஃப்ட் வுட் எல்லாம். சிம் வுட் எல்லாமே இருக்கு. வெயிட் கம்மியா தான் பிடிக்கும் உங்களுக்கு. ஸ்டெப்பிங் எது வேணா பண்ணிடலாம் பாத்தீங்கன்னா. கேஜி 600. கேஜி 600. ஓகே. அது மாறல கேஜி. ஆமா ரேட் என்ன சைஸ் இருக்காங்களோ ஓகே. வெயிட் போட்டு நம்ம கேஜி நம்ம என்ன ரேட் வருதோ பார்த்து கொடுத்துடலாம். ட்ரிஃப்ட் வுட் இருக்கு பிளஸ் சாயில் இருக்கு நம்ம கிட்ட. பிளானட் டாக்ஸ் மெடிசன்ஸ் ஏதாவது கொடுப்பாங்க. இந்த மாதிரி இருக்கு. இது எல்லாமே வா. ஆமா சார். இதெல்லாம் பாத்தீங்கன்னா பிளானட் டாக்ஸ் சம்பந்தமான லிக்விட் ஃபெர்டிலைசர் என்னெல்லாம் இருக்கு? இருக்குது. அதான் பிளான்ட் ரூட் 6 இருக்கு பாத்தீங்கன்னா. ஓகே. அந்த சாயில் கீழ ரூட் 6 இருக்கு அதுல. ரூட் ஸ்டிக்னா அதான் சில பேர் பாத்தீங்கன்னா நார்மலா ரிவர்ஸ் ஸ்டாண்ட்ல பிளான்ட் வைப்பாங்க பாத்தீங்கன்னா. ஓகே. ஸ்டாண்ட்ல பெருசா ஒண்ணுமே இருக்காது அதுல. இருக்காது. அதுக்காக நம்ம ஸ்டிக் இருப்போம் பாத்தீங்கன்னா. ஸ்டிக் வச்சு ஸ்டிக்ல சொல்லி வைக்கணும். ஆமா அந்த சாயில்ல வைக்கிற மாதிரி இருக்கும். ஓ அப்படியே இருக்கா? சரி. அடுத்து இவங்களுக்கு மைக்ரோல பெனிஃபிஷியல் பாக்டீரியா அது. இப்போ புதுசா டேங்க் ஒருத்தர் பண்றாங்கன்னா அவங்களுக்கு ஸ்டார்டிங் போடுறது வந்து பெனிஃபிஷியல் பாக்டீரியா மைக்ரோல. ஓகே. அந்த லிட்டர் 10 ml போட்டாலே போதும். குட் பாக்டீரியா ஃபார்ம் ஆயிடுவாங்க. எஸ்க்கு எதுமே ஒரு எஃபெக்ட் ஆகாம நல்லா இருக்கும். இருக்கு பிளான்ட் ஹெல்த் இருக்கு. மைட்டோகார் பிளான்ட் ஃபுட் இருக்கு. CO2 CO2க்காக கொடுப்பாங்க இது. ஓகே. A+ பொட்டாசியம் இது. ஆன்டி குளோரின் இருக்கு. டேங்குக்கு என்ன தேவைப்படுமோ எல்லாமே ஃபெர்டிலைசர் எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு. லோ பட்ஜெட்ல இருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் நம்ம கிட்ட இருக்கு பாத்தீங்களா. இதெல்லாம் நாம இந்த சிம்ஸ் அந்த சிம்ஸ்க்கு பிளக்கோ ஹைடிங் க்ளே ஹைடிங் ஸ்பாட் மாதிரி எல்லாம் எல்லாமே க்ளே தான் இது. நல்லாவே இருக்கும். ஓ இது என்னது? இது சாயில் ப்ரோ. இது சாயிலோட பேஸ் இது. ஓகே. லாவா பீட் சொல்லுவாங்க இது. சாயில் கீழ நாம போட்டுக்கலாம். இல்ல சாயில் ஃபுல்லா போட முடியாம ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஃபீல் பண்ணாங்கன்னா இத கீழ பாட்டம்ல போட்டுட்டு சாயில் மேல போட்டுக்கலாம். ரெண்டு லேயர். ஆமா. இப்போ 10 kg பிடிக்குதுன்னா 5 kg ல சாயில் போட்டா போதும். இது என்ன பிரைஸ் வரும் ப்ரோ? இதுனா பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5 லிட்டர் 5 kg வருது. இது 800 வருது. 800. ஆமா. இது பார்த்தா 5 லிட்டர் சாயில் மட்டும் இருக்கு பாத்தீங்கன்னா. இது பாக்டீரியாவோட வருது எல்லாமே. பாக்டீரியா பவுடர். பாக்டீரியா பவுடர் கீழ போட்டு நம்ம சாயில் போட்டுறோம். 1500 வரும் பாத்தீங்கன்னா 5 kg. அது பேஸ்ட் ஆன் டேங்க் சைஸ்க்கு ஏத்த மாதிரி இந்த கேஜி போடுறோம். டேங்க் என்ன சைஸோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம இந்த லிட்டர் சாயிலோட ஷேப் மாறும் பாத்தீங்கன்னா. ஓகே ஓகே. நாம சொல்லலாம் இந்த இப்படிக்கு சொல்றோம். இது ரிவர்ஸ் ஹேண்ட்ல இம்போர்ட்டட் இது. ரிவர்ஸ் ஹேண்ட்ல பாக்கெட்ஸ் ஆமா இருக்கு. இது நம்ம க்ளீனிங் பண்ணி நல்லா அந்த பாத்தா தெரியும் டிஃபரண்ட் தெரியும் பாத்தீங்கன்னா. லோக்கலுக்கு அவங்க தெரியும் பாத்தீங்கன்னா. குவாலிட்டி மெயின்டெய்ன். ஆமா இருக்கு உங்களுக்கு. அது என்ன பிரைஸ்? இது நார்மல் ரிவர்ஸ் ஹேண்ட் பாத்தீங்கன்னா per kg 50 rupees வரும் இது. ஓ இருக்கு. per kg 50 rupees தான் இது. இது வந்து நார்மல் க்ளே இது. க்ளே சாயில்னு சொல்லலாம் இது. ஓகே. ரொம்ப அட்வான்ஸா இல்லாம மீடியமா இருக்கும் பாத்தீங்கன்னா. per kg 150 rupees வரும். 150. ஆமா. இதுல ராக்ஸ். இதுல ராக்னா உள்ள வருது bro. ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ராக்ஸ். எல்லா ராக்குமே இருக்கு. per kg பாத்தீங்கன்னா 160 வரும் ராக் பாத்தீங்கன்னா உங்களுக்கு. ராக்ஸ். ஆமா ஏரியா ராக் இருக்குது, லாவா ராக் இருக்குது, டிராகன் ராக் இருக்கு. அவங்களோட ஸ்கேப்பிங் என்ன வேணுமோ நம்ம ஏத்த மாதிரி நம்ம கொடுத்துலாம். நம்ம ஸ்கேப்பிங் ஏத்த மாதிரி ராக் மாறும் பாத்தீங்கன்னா. ஸ்கேப்பிங் தேவையான ஏடுது நம்ம பண்ணி தரோம். ஆமா இருக்கு. சோ நாமளா பிளான் டாக் செட் பண்ண நினைச்சீங்கன்னா தாராளமா ஷாப் ட்ரை பண்ணலாம். ஆமா எல்லாமே இருக்கு. ஆமா ஏட்டு எல்லாமே உள்ள வந்துரும். பிளான் முடிச்சிருங்க ஏதாவது சொல்லிட்டு. ஓகே ப்ரோ. சோ ஓகே ப்ரோ சூப்பரா சொல்லி கொடுத்தீங்க. நாமளா பிளான் டாக் பேசிக்கா வந்தா சரி ஏதாவது எதுவும் தெரியாம வந்தா கூட கைட் பண்றீங்க. பண்ணலாம் ப்ரோ. அதெல்லாம் பண்ணலாம் ப்ரோ. நம்பர் கொடுக்குறேன் நான். கால் பண்ணி சொல்லுங்க. ஷாப் லொகேஷன் எங்க ப்ரோ இருக்கு? இது கொளத்தூர் ஸ்கூல் ரோட் ப்ரோ இருக்கு. ஷாப் நேம் என்ன ப்ரோ? அக்வா வண்டர்லாண்ட். அக்வா வண்டர்லாண்ட் கொளத்தூர். பெட் மாஃபியா பக்கத்து ஷாப். பக்கத்து ஷாப். ஆமா ப்ரோ. நம்ம கிட்ட என்ன மாதிரி சர்வீஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம்? செட்டிங் பண்ணி கொடுப்போம் பாத்தீங்கன்னா. பிளானட் டாக் செட்டிங், பார்சல் பண்ண பார்சல்லாம் போடலாம் பாத்தீங்கன்னா. உங்களுக்கு என்ன நீட் இருக்குதோ பிளானட் டாக் சம்பந்தமான எல்லாமே நாம பண்ணி தரோம் ப்ரோ. நம்ம from the soil to full setup எல்லாமே எல்லாமே இருக்கு. நீங்க கால் பண்ணி கேட்டாங்கன்னா வீட்டுக்கு வந்து செட் பண்ணி கொடுத்துருவோம். பண்ணி கொடுத்துடலாம்.